எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இந்த 12வது மாசத்துல இன்னைக்கு சபைக்கு கொடுத்த வாக்குதத்த வசனம், ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உங்களுக்கு காணப்படுவேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சபைக்கு கொடுத்த வாக்குதத்த வசனம், நான் உங்களுக்கு காணப்படுவேன். யாருக்கு ஆண்டவர் காணப்படுவார்? இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் காண்கிறோம் அப்படின்னா கனவு, ஏரோப்ளேன்ல போற மாதிரியும், கார் வாங்குற மாதிரியும், வீடு கட்டுற மாதிரியும் கனவு தான் காண்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில அதை நம்ம செயல்படுத்துவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதிச்சாதான், தேவ சித்தம் இருந்தாதான் சில காரியங்களை, ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ காணப்படுவேன் அந்த வார்த்தையை தொடர்ந்து நம்ம சொல்லும் போது நாம அப்பாவுக்கு காணப்படணும். முதல்ல நல்லா கவனிக்கணும், நாம முதல்ல அப்பாவுக்கு காணப்படணும். இப்போ கவர்மெண்ட்ல ஒரு வெகுமதி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அந்த பொங்கல் பரிசு அது ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஆள் போனாதான் என்ன பண்றாங்க, இல்ல வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒன்று கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? ஆனா அதனுடைய பேர் என்ன? இலவசம். அந்த இலவசத்தையே நம்ம என்ன பண்ணணும், ஆள் போய் அங்க ஆஜரானாதான். இப்போ அந்த ரேஷன் அரிசிக்கு நம்ம கைராக உறுப்பின் அந்த கார்டில் இருக்கிறவங்க எத்தனை பேரோ அதில் யாராக கைராக வச்சா கூட என்ன பண்ணுவாங்க, இல்லை பக்கத்து வீடு தான், அவங்க செவரு எங்க செவரும் ஒரே செவரு தான், ஆனால் நான் கைராக வைக்கிறேன் அப்படின்னா. அப்போ அந்த வார்த்தை, இது அதிகாலை வேலையில இதை நான் பேசல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுனால சொல்றேன். ஆண்டவர் நமக்கு காணப்படுவதற்கு நாம ஆண்டவருக்கு காணப்படணும். ஆண்டவருக்கு எப்படி காணப்பட முடியும் அப்படின்னா, நாம அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்தா, நாம அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணா, ஆராதிச்சா, அவருடைய வார்த்தை கேட்டாதான் ஆண்டவர் பார்ப்பார். இப்போ வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காக ஜெபிப்பது ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லுங்க, ஒன்றும். ஏன்? அவங்களால சபைக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, முடியாம இருக்கிறாங்க. ஒருவேளை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களால எழுந்து வர முடியல, ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காக சபை ஒருமனப்படலாம், ஜெபிக்கலாம். ஆனா நல்ல சரீர சுகத்தை கொடுத்தும், பலனை கொடுத்தும், ஊருக்கு போறதுக்கு நல்ல பலன் இருக்குது, வேலைக்கு போறதுக்கு நல்ல பலன் இருக்குது, ஆனா சபைக்கு வருவதற்கு மாத்திரம் கடினம் அப்படின்னா சபையில் இந்த உலகமே கூடி ஜெபம் பண்ணாலும் சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடைபெறாது. அப்ப இந்த 12வது மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு காணப்படுவேன். எப்படி இருந்தா அப்படின்னா, அதை தொடர்ந்து வாசிக்கலாம். 141ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. கவனிக்கணும், யார் இந்த 12வது மாசத்துல யாருக்கு ஆண்டவர் காணப்படுவார் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதோ, யார் அவருடைய தலைகள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதோ, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு காணப்படுவேன், நான் அவர்களுக்கு காணப்படுவேன். அப்போ அது அடுத்த வார்த்தை கூட சொன்னேன். 123ஆம் சங்கீதத்துல 2வது வசனம், எப்படி ஆண்டவரை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி. 123ஆம் சங்கீதம் 2வது வசனம் வாசிக்க வேணாம். அப்போ இந்த 3 காரியங்களை குறித்து அதிகாலை வேளையில நம்ம தியானித்தோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு திரும்ப நான் சொல்லி இன்றைய நாளைக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறேன். ஆண்டவர் நமக்கு காணப்படுவதற்கு நாம அவருக்கு முன்னாடி காணப்படணும். ஆண்டவர் யோபை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஏன்? அவனுடைய வாழ்க்கை, யோபுடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கிறதுனால சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்போ நாம ஆண்டவருக்கு நாம முதல்ல காணப்பட்டாதான் அவர் நமக்கு காணப்படுவார். அதுதான் நான் சொல்ற வார்த்தை. நாம ஆண்டவருக்கு உதவி செய்யற மாதிரியும்,
நாம ஆண்டவருக்கு நன்மை செய்யற மாதிரியும் நாம ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற மாதிரியும் அப்படி நினைச்சு இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தை, அவருடைய சமூகத்தை ஆண்டவரை அற்பமா எண்ணுகிறோம். அதே நம்ம திரும்ப வந்து போராடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை உதவி செய்யும், ஆண்டவரை இரக்கம் செய்யும். அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மை கொடுக்கும் போதே, சுகத்தை கொடுக்கும் போதே, பலன் கொடுக்கும் போதே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி காணப்படணும் அப்படின்னா அது காணப்படுவது கிடையாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த, சபைக்கு கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன். ஆண்டவர் காணப்பட்டா அந்த வசனத்தில் அடுத்த லைன் சொல்லுது, அவர் நமக்கு காணப்பட்டா நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவாரா. சிறையிருப்பது என்பது என்னது? நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறியோ, என்ன தேவையோடு இருக்கிறியோ, என்ன பிரச்சனையில மாட்டி இருக்கிறியோ, என்ன தடைகள் இருக்கிறியோ, எந்த காரியம் நடைபெறாமல் இருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவதற்கு ஆண்டவர் காணப்படுவார். அப்போ ஒரு தீர்மானம் விடுங்க, நான் என்னை ஆண்டவர் பார்த்தாதான், சொல்லுங்க, என்னை ஆண்டவர் பார்த்தாதான் ஆண்டவர் எனக்கு தென்படுவார். புரியுதுங்களா? நம்ம வீட்டில் உட்காந்துட்டு சபை நடந்துட்டு இருக்கோம். சில பேர் இப்படி நீ உண்மையாவே அந்த வார்த்தை திரும்ப நான் என்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்லக்கூடாது. என்ன வார்த்தை அப்படின்னா, சர்ச்சு நடக்கிற சத்தத்தை கேட்டுக்கிட்டே தான் சாம தேய்ச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா, அப்படி எங்க பைபிள்ல சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. சத்தத்தை கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஐயா. அப்ப நான் மீன் அறிஞ்சிக்கிட்டே கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த மீனை எடுத்து வச்சுட்டு சபைக்கு வர முடியல. நீங்க உண்மையாவே கர்த்தர் பிள்ளைகள், நாம ஆண்டவருக்கு முன்னாடி காணப்பட்டாதான் ஆண்டவர் நமக்கு காணப்படுவார். அப்போ இந்த காரியத்தை செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல, 2வது ஆண்டவர் நமக்கு காணப்பட்டா அடுத்தது என்ன நடக்கும், அதை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். இங்க தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இனி நான் கேட்கிற சத்தம் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே நம்ம நினைக்கிறோம், ஐயோ போன் அடிக்குது அப்படின்னாவே நமக்கு ஒரு பயம் வருது. ஒருத்தர் அவங்க ஸ்தோத்திரம், அவங்க மகனும் அவங்க மருமகளும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி வெட்டிட்டு போயிட்டாங்களே, அவ சாப்பாடு செஞ்சு வைக்கலையே, நான் என்ன பண்றது அப்படி இப்படின்னு. அவங்க ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட போயே இருப்பாங்க, ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இதை செய்யலையே, அதை பண்ணாமல் போகிறாங்களே, பைக்கில் போயிட்டாங்களே, அப்படி இப்படி சண்டை போட்டு இருக்குது. பக்கத்து வீட்டிலேருந்து இது மாதிரி உங்கள் மருமா ஃபோன் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ நேரம் திட்டிட்டு இருந்த ஆள் குடுன்னு ஓடியாரு. பைக்கில் போனாங்க, என்ன ஆச்சியோ ஒரு பதட்டம். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை, ஏதுக்கு பயந்துட்டு வர, ஒன்றும் இல்லை, ஏதோ பேசணுமா அப்படின்னும் போது தான் அவங்க வாங்கி பேசுகிறாங்க. இப்போ சில பேருக்கு காலையில் அடிக்கும் போது, ஃபோன் அடிக்கும் போதே ஒரு பயம் வருது, எந்த கடங்காரன் ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்றான். இன்னைக்கு உண்மையாக சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்டோனை மாற்றுவாங்க. இந்த ரிங்டோனை வச்சதுலேருந்து இது பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்வாங்க, ரிங்டோனை மாற்றுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? இந்த ரிங்டோனை வச்ச ராசியே சரியில்லை. ஒருத்தருக்கு ஃபோன் வந்துச்சு, எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வந்துச்சு. அவரோட கேரக்டர் அப்படின்னா இந்த ரத்தம், அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவருக்கு செட் ஆகாது. அவரு அதை போக மாட்டார். அப்போ அவருக்கு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது? ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணாலும் நம்ம ஆளு தான். அப்போ ஃபோன் எடுத்ததே சொல்கிறாரு, உங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்தது, உங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோயோ, 2வது கால் வந்துச்சு. சொல்கிற ஃபோனு இது மாதிரி அண்ணன் பைக்கில் போனாராம், விழுந்துட்டாங்களாம் அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்தது, உங்கள் அண்ணனுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 2வது கால் வந்துச்சு, 3வது ரோட்டில் பார்த்துனுக்கிறாரு. ஐயோயோ அவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஃபோனை என் வாழ்க்கையிலேயே நான் கேட்டதில்லை. ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொஞ்சம் கேப்பிட்டு தான் பரவாயில்ல, பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் வந்துச்சு, ரோட்டை பார்த்துனுக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையிலேயே அது எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் கூட, ஆண்டவரே ஃபோன் வருது, இது நல்ல செய்தியாக இருக்கணும். சில பேர் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்போம், அந்த 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 கம்பெனிலேருந்து, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த பேர் சேவ் பண்ணியிருப்போம். கடன் கொடுக்குறேன்னு போயிட்டா போதும், அவன் பேரை சேவ் பண்ணிப்போம்.
அப்போ அந்த பேர் வந்துட்டா ஐயோ ஐயோ இது வருமா, சிபில் ஸ்கோர் அடி வாங்கியிருக்குதா, வருமா போகுமா, அது அந்த பதில் வர வரைக்கும் அந்த பதட்டம் இல்லை. இன்னைக்கு உண்மையாவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதாவது சொல்றாரு, ஆண்டவரே நான் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். துக்கமான வார்த்தையே இதுவரை நான் கேட்டு இருந்துப்போம். ஒருவேளை அண்ணாலே போல அவருடைய சக்கலத்து ஸ்தோத்திரம், அவங்க காரியம் என்னது, மலடி பிள்ளை இல்ல, இதே காரியத்தை சொல்லி சொல்லி வருஷந்தோறும் துக்கப்படுத்திட்டே இருக்கிறான். இப்ப இதே போல நம்மால ஏதாவது ஒரு காரியம் அது ஃபெயிலரா போயிருக்கும். நம்மால இப்போ சொல்லுவாங்கல்ல, நம்ம கிராமமா இருக்கிறதுனால அப்போ நீ வந்த ராசி என் வீடு என்னவா வருது, என் வீடு விளங்கவே இல்லை சொல்றாங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்மை குறிச்சு துக்கப்படும்படியான வார்த்தையை சொல்லி 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 இவங்க பிறந்ததுனால யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். 3ஆம் அதிகாரமா வாசிங்க பார்க்கலாம். யோபு, இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நம்முடைய பிறந்த நாளை கேக் வெட்டி ஸ்தோத்திரம் ட்ரெஸ் எடுத்து போடணும் அப்படி இப்படி நம்ம சண்டை போடுறோம். ஆனா யோபு பக்தன் சொல்றாரு, ஸ்தோத்திரம் தன் பிறந்த நாளை சபிக்கிறாரா. 3ஆவது அதிகாரம் 1 வசனம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை துறந்து தன் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அடுத்த வார்த்தை, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் அதன் மேல் பிரகாசியாமலும், ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும், அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பும் அதை மூடி, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அறுக்களிப்பதாக. நல்ல கவனிக்கிறோம். அப்போ பிறந்த நாளே யோபு சபிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. அந்த இரவு நான் உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட இரவும் ராத்திரியும் அழிவதாக. இன்னைக்கு சில பேர் இப்படி தன்னுடைய பிறந்த நாள், இவன் பிறந்த நாளில் இருந்து இவன் பிறந்தா என் வீடு ஒன்றும் இல்லாம போகுது. இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிறந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற உறுப்பினரை ஜாதகம் பார்ப்பாங்க. எந்த பேர் ஆசையா இருக்குதோ, அது ஃபர்ஸ்ட் பிறந்த இருக்கிறா, 2வது பிறந்த இருக்கிறா, அதெல்லாம் கிடையாது. யார் பேருக்கு ராசியோ அவங்க பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடை ஆரம்பிச்சாலோ ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேர். இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் பர்டிகுலரோ அந்த ஒரு விஷயம் நம்மை துக்கப்படும்படி செஞ்சுச்சோ, நம்மை சந்தோஷம் இல்லாம மகிழ்ச்சி அடையாதபடி எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துச்சோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் காணப்பட்டா உங்க சிறையிருப்பை திருப்புவேன். நான் உங்க சிறையிருப்பை திருப்பதோடு கூட அடுத்த லைன் சொல்லுது, அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அடுத்த லைன் 51:8, நீங்க நொறுக்கின எலும்புகள் களி கூறும். 12வது மாசத்துல முதல் குடுகையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். எனக்கு இந்த டெங்கு ஜுரம் வந்துச்சு. டெங்கு ஜுரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 1 வாரம் அட்மிட் ஆகிட்டு இருந்தோம். அப்போ சும்மா ஒரு ஜுரம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த அணுக்கள் 90,000 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஊத்துவட்ட ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது 90,000 இருந்துச்சு. திருவள்ளூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை அணுக்கள் கம்மியாகிட்டே இருக்குது, திருவள்ளூர் போயிடுங்க அப்படின்னா. அப்போ திருவள்ளூர் போயிட்டு அங்கே டெங்கு ஜுரத்துக்கு போயிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. வெடிகால ஒரு ஊசி போட இன்ஜெக்ஷன் ரத்தம் எடுப்பாங்க, காலையில் ஒன்று எடுப்பாங்க, மதியம் ஒன்று எடுக்கிறாங்க, நைட்டுக்கு எடுப்புறாங்க, திருப்பி 12 மணிக்கு எழுப்பி 12 மணிக்கு ரத்தம் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் இந்த 2 கையில் பிளட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க. ஆவலாக போடுவேன். அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்னா, அணுக்கள் ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஏறது வரைக்கும் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையும் கிடையாது, பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க. எப்படி ஏறும் அணுக்கள்? அப்போ இந்த இடமெல்லாம் குத்தாத இடமே கிடையாது. நான் ஆவலாக விடுவேன். 12 மணிக்கு போய் 1 மணிக்கு ரிசல்ட் வர போவேன், இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு. அப்போ கிட்டத்தட்ட வெறும் 20,000 தான் இருந்துச்சு. அப்போ கடைசியாக சொன்ன வார்த்தை 20,000. அப்போ அடுத்து சொன்னாங்க, இனிமேல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா
ஒன்று கண்ணு தெரியாமல் போயிடும், இல்லைன்னா கை கால் விழுந்துடும் அப்படின்ட்டான். அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இனி வீட்டுக்கு போவன்றது அது நான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, இனி வீட்டுக்கு போகிறேன்னு வர நினைக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மா இன்னும் அழுறாங்க. இனி ஏன்னா ஒவ்வொரு நாளும் இறங்கிட்டே இருக்குது, இத்தனை முறை எடுக்கிறாங்க, அணுக்கள் இறங்கிட்டே இருக்குது. அப்போது அவள்தான் இனி நடக்கிறத நடக்கட்டும். அப்போ அது ரிசல்ட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 20 கம்மியாக இருக்குது, 10 கம்மியாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இனி ரிசல்ட்டே கேட்காத, டாக்டரே வந்து ஏறி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடைசியாக அந்த அந்த நைட்டு சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டு அப்போ நெய்வேலிலேருந்து ஒருத்தர் வந்துருந்தாங்க. அப்போ அவங்களே இதே மாதிரி இதுவாயிடுச்சு அப்படின்னு மெட்ராஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் இங்கே இருப்பீங்க, இதே மாதிரி இறங்கிட்டேன்னா உங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிடும் அப்படின்னா. அப்போ அந்த அந்த நைட்டில் இருந்து தான் என்ன பண்ணுச்சு அணுக்கள். அப்போது அந்த இந்த இந்த எதிர்பார்ப்பதில் டாக்டர் என்ன சொல்லிடுவாங்களோ, ஹாஸ்பிட்டல் ஜுரம்னு போயிட்டா போதும், பிளட் டெஸ்ட் எடுனாவே போதும், அது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, யாரு நம்ம நினைக்க மாட்டோம், பக்கத்துல இருக்கும் சொல்லுவாங்க, இப்படி இருந்தால் இந்த ஜுரம் தான் வரும், இப்படி இருந்தால் இது இதுவாக தான் இருக்கணும். இவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க, ஒன்றாவது கூட போயிருக்காது. ஆனால் நம்மளை பயம் வைக்கிறதுக்கு இதுதான், அது டெங்கா தான் இருக்கும், அது மலேரியா தான் இருக்கும், அங்கே போனால் ஒன்றும் இல்லை பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க, அது வேற. அப்போ அந்த எதிர்பார்ப்பு நமக்கு என்ன வரும், என்ன சொல்லுவாங்களோ, எது என்னவா இருக்குன்னு சொல்லுவாங்களோ, பயம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இனி அப்படி நீ எதிர்பார்த்து ஒருவேளை துக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை அந்த வார்த்தை கேட்டு நீ ரொம்ப கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி பயப்படாத, இனி நீ கேட்கப்படுகிற வார்த்தை உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கபடி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு யோசனை வருது, அப்ப அந்த கடங்காரனை கேட்டு வந்தோம், அப்ப ஆண்டவர் குறைஞ்ச வட்டிக்கு ரெடி பண்ணுவாரான்னா இல்லை, நம்ம விசுவாசி அப்படிதான் நினைக்க ஆரம்பிக்குது. அப்ப நான் 10 ரூபாய் வட்டிக்கு கேட்டு இருக்கிறேன், ஒருவேளை சந்தோஷமான வார்த்தைன்னா ஒரு 5 ரூபாய் வட்டிக்கு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மனுஷர் கொடுக்கிற சந்தோஷம் கிடையாது, உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது, அது பரலோகம் கொடுக்கிற நன்மை. அந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம ஆண்டவருக்கு காணப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எப்போ எடுப்பாங்க, கிளாஸ் முடியும் போது எடுப்பாங்களா, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எடுப்பாங்களா? ஏன் யார் வந்துக்கிறாங்க, அம்மா கூட சொல்றாங்க ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்க போல. அப்போ முதல்ல எடுப்பாங்க, எடுத்துட்டு அவங்க புக்கை பிரிச்சு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது போனாங்கன்னா மிஸ் நான் வெளியே நில்றான்னு வாங்க, வெளியே நில். கேட்லயே பிடி மாஸ்டர் அடிப்பாரு, அது வேற இல்ல. இப்போ கேட்டு போடாத ஸ்கூலு தான் நல்லது, ஸ்கூலு உள்ளே வந்துடலாம். ஆனா கேட்டு போட்ட ஸ்கூலு அப்படின்னா 9 மணியா 10 மணியா, அப்ப ஸ்கூல்ல என்ன பண்ணிடுவாங்க, பூட்டிட்டு. அதுக்காகவே லேட்டா போயிருக்கிறேன் நிறைய முறை, நான் கேட்டை பூட்டுருவாங்கன்னு. பஸ் கிடைக்கல, பஸ் வந்தாலும் இறங்கி இந்த கைடி மேல வந்து போய்க்கிறோம், கேட்டா நின்றுட்டு லேட் ஆகிட்டு வரும், அப்படியே தர்பூசணியை பார்த்துக்கின்னு. அப்போ ஆண்டவர் காணப்படுவதற்கு ஒரு தீர்மானம் விடுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அது எங்கெங்க மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடன் என்ன அப்படின்னா, கடன் தான் பொதுவான பிரச்சனை, கடன். நம்ம கடன் இந்த மாசம் ஆச்சு கொஞ்சமாச்சு கொடுத்துருக்கிறியா, அசல் கொஞ்சமான கட்டி இருக்கிறேன்னா இன்னும் தான் என்ன பண்ணிருக்கிற கடனை. அப்ப பொதுவான பிரச்சனை கடன் வச்சுங்களேன். இப்போ நம்ம சொல்றோம் எங்கெங்க மாறி இருக்குதுன்றோம். இப்போ ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து கேட்பாங்க, என்னம்மா சர்ச்சுக்கா போற, என்ன ஜபமா பண்ற, அப்ப நீ என்ன பண்ற, பைபிள் எடுத்துட்டு போற, ஆமா ஒயிட் அண்ட் ஒயிட்லயே போற, இன்னும் மாறலன்றியே அப்படின்னு கேட்பாங்க. நம்மள கேட்பாங்களா இல்லையா? அப்ப கேட்கும்போது நம்ம சொல்றோம், இல்லைங்க பிரச்சனை மாறல அப்படின்றோம். அப்போ பிரச்சனை மாறல அப்படின்றத விட பிரச்சனை மாறுவதற்காக நாம ஏதாவது மாறி இருக்கிறோமா அப்படி என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்கணும். என் பிரச்சனை மாறுவதற்கு, என் வாழ்க்கை மாறுவதற்கு, என் குடும்பத்தில் இருக்கிற துக்கம் சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாதது, கடன் மாறாம, அடிக்கடி பிரச்சனை, இவைகள் மாறுவதற்காக நான் ஆண்டவருக்காக எதையாக மாறி இருக்கிறேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அந்த கேள்வியில நம்மால் எதெல்லாம் எழுத முடியும் அப்படின்னா, உண்மையாவே நிறைய பேரால எழுத முடியல. அதை நானும் நிறைய முறை சொல்லிட்டேன், எனக்கு வாய் வலிக்குது. நீங்க செபிக்கிறீங்களோ இல்லையோ, பாட்டு பாருங்களோ இல்லையோ, ஆராதிக்கிறீங்களோ இல்லையோ, முட்டி போறியோ இல்லையோ, பேசிட்டு இருக்கிறியோ பேசாம இருக்கிறியோ இல்லையோ, ஆனா நேரத்துக்கு நம்மால வந்து சபையில உட்கார முடியல அப்படின்னா
எப்படி மாறும் பிரச்சனை? வேதம் சொல்லுது ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்க, சகலமும் நல்லதுதான் நடக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குதா அப்படின்னா ஒரு நல்லதும் நடக்கல. காரணம் என்ன? இன்னும் மாற வேண்டியது அநேக வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. சபைக்கு வரதுக்கு பஸ்ல கிளம்பணுங்க, பஸ் லேட்டு. ஸ்கூல்ல சொல்லுவோம்ல, பஸ் லேட் ஆயிடுச்சுங்க, டிராஃபிக் ஆயிடுச்சு. வேலையில சொல்லுவோம், டிராஃபிக் ஆயிடுச்சுங்க, லேட்டு அப்படின்னு. யாராகிலும் அந்த காரணம் சொல்ல முடியுமா? நானும் ஜனவரி 25 1வது மாசத்திலிருந்து 12வது மாசமும் சொல்றேன், சில காரியங்களை மாற்றாத வரைக்கும் சில பிரச்சனைகளும் மாறாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வதற்கு சில காரியங்களை மாற்றணும், சில காரியங்களை மாற்றணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இல்ல ஆண்டவரே, நான் மாற மாட்டேன், நீங்க தான் மாறணும். இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்றோம் அப்படின்னா, கடன் கொடுக்கிறவனுக்காக நாம மாறணுமா, இல்ல கடன் கொடுக்கறான் அதுக்காக அவன் மாறுவானா? சொல்லுங்க, சொல்லுங்க. சில பேர் லோன் வரலன்னு வீட்டுக்காரையே மாத்திட்டு புள்ளைய போடுறோம். வயசாச்சு அப்படின்னா உடனே அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு என் பையன் இருக்கிறான் அப்படின்னு போடுறோம், ஆளே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு வாட்டி போட்டு பாருங்க, இப்போ எடுக்க பாரு, சொல்ற மாதிரி இல்லையா? லோனுக்காரன் அவர் என்ன வேலை செய்யறாரு, அவர் பேங்க்ல கூட வேலை செய்யறாருன்னு சொல்லிடுறோம். அவர் வேலைக்கு போறாரா இல்லையா அது வேற, அவர் மாசம். அப்ப அவனுக்காக நாம மாறுறோம். இலவசமாய் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக எந்த ஒரு வாரம் ஆகிலும் கர்த்தருக்கு பயந்து அப்படி சமூகத்துக்கு வந்திருக்கிறோமா அப்படின்னா இல்லவே. ஒரு வாரம் 2 வாரம் வேலை இருக்கும், சூழ்நிலை, கிராமம், அப்பதான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் காதை நீட்டின்னு பேசுவாங்க. சர்ச்சைக்கு 9:30 மணி ஆயிடுச்சு போனோம் அப்படின்னு அவசர அவசரமா கிளம்புவோம். நாங்க 8 மணிக்கே கிளம்பிட்டோம். 8 மணிக்கே எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் 8, 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். மிஷின் போட்டாங்க, ஓடல. இத்தனை நாள் ஓடுற மிஷினு சுத்தல 1/2 மணி நேரம் போறாரு. அடுத்த ஆப்ஷன் என்னவோ பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு லேட்டா தான் வந்தோம். அப்போ இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், கர்த்தரை தேடி வருகிறதுல உனக்கு ஒரு பயம் இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம சீர்படலைன்னு அர்த்தம். கர்த்தரை தேடி வருகிறதற்கு நமக்கு இன்னும் அந்த பயம் நமக்குள்ள என்ன பண்ணல. இன்னைக்கு நாளுக்கு நாள் நம்ம என்னவா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பின்தங்கி தான் போயிட்டு இருக்கிறோம். நாளுக்கு நாள் உயர வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய வாழ்க்கையில கடனை அடைத்து நாம கடன் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போகாம நம்ம இன்னும் கீழே 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 போய்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளே ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி ஆண்டவர் செய்வதற்கு சில காரியங்களை சரிபடுக்கணும். அந்த வார்த்தை சொல்லுது, ஏசாயா 41ஆம் அதிகாரம், நீ சில காரியங்களை சரிப்படுத்திக் கொண்டா, சில காரியங்களை ஆண்டவருக்காக விட்டா, 41ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவனுக்கு காணப்பட்டா என்ன நடக்கும்? இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். நல்ல கவனிக்கணும். இதுவரைக்கும் உன் மேல யாரெல்லாம் எரிச்சலா இருந்தாங்களோ, ரூப் போடாம, பூசு வேலை பண்ணாம, பெயிண்ட் அடிக்காம ஒழுகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஒழுகும், தட்டி வச்சிருப்போம், ஒழுகிறதுக்கு குண்டான வச்சிருப்போம், மழை தண்ணி. அப்பெல்லாம் நம்ம வீட்டின் மேல யாருக்கும் எரிச்சலே வராது. எங்கேயோ கடனை கட்சியை வாங்கி சும்மா எதிர மட்டும் டைல்ஸ் விட்டுருங்களா, வீட்டு எதிர. வீட்டு உள்ள பெயிண்ட் அடிக்க வேணாம், வீட்டு உள்ள பூசலை பண்ண வேணாம். வீட்டுக்கு எதிர ஃப்ரண்ட் செவர் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் செவரில் மட்டும் டைல்ஸை ஒட்டிட்டா போதும், இருக்கிற எரிச்சல் எல்லாம் நம்ம வீட்டு மேல தான் வரும். சும்மா பார்ப்பாங்க. அந்த எரிச்சலுடைய அதனுடைய பவரே வேற. தூரமா இருந்து பார்ப்பாங்க, வீட்டை மட்டும் பார்ப்பாங்க. 2வது அந்த வீட்டுக்கிட்ட நீ வேலை செய்யவே மாட்டேன். வீட்டுக்கிட்ட வேலை செய்யணும், அடுத்த நாள் கொத்தனாரை கூப்பிடணும்னு உனக்கு தோணவே தோணாது. இன்னைக்கு சில காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுது, உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள்.
எலிசபெத் என்கிற ஒருத்தருக்கு மந்திரவாதி மந்திரம் பண்ணி, அந்த மந்திரம் எவ்வளோ முயற்சி எடுத்தும் மந்திரம் பலிக்கவே இல்லை. கடைசியில் அவரே ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா வந்தார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை கேட்டிருக்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாய், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிற எரிச்சல், யாரெல்லாம் எரிச்சல் படுறாங்களோ, யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ, அந்த எரிச்சல் அவங்களை எப்படி அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, மழை தண்ணி, மழை வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இலங்கையில் கிட்டத்தட்ட வீடே முழுகிற அளவுக்கு மழை தண்ணி. அந்த எரிச்சல் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த எரிச்சலை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, மழை தண்ணி அவங்க வீட்டு வாசல்ல போனா போதும். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. மழை தண்ணி போனா போதும், மண்ணை போட்டு ரவுண்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டாண்ட அது மாதிரி ஒருத்தர் ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு அது பாதிப்புன்னா, அவங்க வீட்டு செவரெல்லாம் முழுகுது அப்படியே. ஆனா அந்த தண்ணி மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க மம்டிலே போட்டு வெட்டி விடுறாங்க தண்ணி. மழை தண்ணிக்கு என்ன பண்ண முடியும்? நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க. அப்ப இந்த எரிச்சல் எப்படி வரும் அப்படின்னா, நீ வீட்டை நல்ல கட்ட நம்ம கடங்கார காரி வருது நமக்கு தான் தெரியும். எப்படியோ இப்போ புது வருஷத்துக்கு போறோம், எப்படி ஆகல செஞ்சணும் நம்ம பிரயாசப்படுறோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதை வச்சுட்டு இருக்கிறது நம்ம போய் செய்யறோம். சும்மா ஒரு ஆட்டை வந்து ஒரு சாமானை இறக்கிட்டா போதும். அந்த எரிச்சல் எல்லாம் மாறுவதற்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்ய விரும்புகிறார். நம்ம மாறும்போது நல்லா பேசி திடீர்னு சண்டை போடுவான், திடீர்னு முறிக்கணும் போவா, திடீர்னு கூப்பிட்டா கூட காது கேட்காம போவோம். எதுக்கு போறாங்கன்னு நமக்கு சொன்னா கூட தெரியும், பரவாயில்ல. அவங்களே வந்து நீ வீடு கட்டி இருக்கிற, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட நம்ம பேச மாட்டோம். எதுக்கு பேசாம போறாங்கன்னு தெரியாது. பாத்தீங்களா, எதுக்கு தான் இவங்க. அப்போ உண்மையாவே கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்றேன், அதுதான் இன்னைக்கு ஆமென் 74ஆம் சங்கீதத்துல நம்ம வாசித்த வார்த்தையின்படி, கொடுமை நிறைந்த உலகம் இந்த உலகம். நீ நல்லா இருக்கிற அப்படின்னா உனக்கு எதிர்ப்புகள் வரும். நீ செழிப்பா மாறுற அப்படின்னா உனக்கு சில காரியங்கள் வரும். அதான் சொல்லுவாங்க, ஆமென், காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி போடுவாங்க. உண்மையாவே அது ரொம்ப அர்த்தம் இந்த வார்த்தை தான். சும்மா பாருங்களா, ஒரு கல் அடிக்க முடியலன்னா கூட பார்த்துட்டு தான் போவான், கல் அடிச்சுட்டு. மாங்காய் ஒரு காய்க்காத மரம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அப்ப நான் சொல்றேன், உனக்கு விரோதமா எரிச்சல் படுறாங்களா, கோபப்படுறாங்களா, நீ ஆசீர்வாதமா வாடுறன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்து யாராச்சும் பொறாமப்படுவாங்களா? ஐயோ அவன் போய் பிச்சை எடுக்கிறானே அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நம்ம மைண்ட் செட் மாறணும் அப்படின்னா, அவங்க தேவையில்லாம எதிர்ப்பு வருது, எரிச்சல் வருதுன்னா நீ வளரன்னு அர்த்தம், நீ ஆசீர்வதிக்கப்படுறன்னு அர்த்தம். அப்ப அந்த எரிச்சல் எப்படி மாறும் அப்படின்னா, ஆண்டவர் பார்த்து பாரு. அதுதான் வார்த்தை சொல்லுது, நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசி போதும். நீ அவங்க கிட்ட போய் சண்டை போடணும் அவசியம் இல்லை, நீ அவங்க கிட்ட போய் வார்த்தையினால சண்டை போடணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் கிட்ட விட்டுருங்க. அப்ப இந்த 12வது மாசம் ஆண்டவர் உங்களுக்கு காணப்படுவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நமக்கு காணப்பட்டா உன் சிறையிருப்பு மாறும், உன் சூழ்நிலை மாறும். ரெண்டாவது, துக்கமுகமாய் அல்லது கவலையாய் இருந்த வாழ்க்கையில இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும். இது யாருக்கு பலிக்கும், யாருக்கு நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்காக சகலத்தையும் விடுகிறவர்களுக்கு, ஆண்டவருக்காக சகலத்தை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், எரிச்சலா இருக்கிற வெட்கி யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். இப்ப அவங்களுக்காக தான் நம்ம பயந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. என் பிள்ளைகளை பகைக்கிறவங்க, என்னை நம்புகிற பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திர எரிச்சலா இருக்கிறவங்க, அவங்க ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. ஆனா அவங்களோடு கூட நாம போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், அவங்களோடு கூட போய் நாம அவங்களுக்கு சரியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலை என்ன? எந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிய சொல்லி வரணும். ஒரே ஒரு காரியம் தாங்க, ஆண்டவருக்குரியதை சரியா நீ செஞ்சிட்டே இரு. தேவ சித்தம் வாழ்க்கையில் எதை செய்யணும் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரோ அது என்ன வேணாலும் அதை மாத்திரம் செய். அதுக்கு பின்னாடி வருகிற பலன் ஆண்டவர் செய்வார். வேதம் சொல்லுது, வேலையால்
கூலிக்கு பாத்திரவான்னு சொல்லுது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆண்டவரை பயபக்தியா தேடுறது, ஆண்டவரை நம்புறது, ஆண்டவரை விசுவாசிப்பது. இதுதான் நம்ம வேலை. அப்ப இதுக்கு பிரயாசத்தை என்ன ஆண்டவர் செய்வாரு. இதுதான் சொல்லுது, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்கும்படி செய்வேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 12வது மாசத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் என்ன பார்க்கணும் முதல்ல. யார் பார்க்கறாங்களே இல்லையோ, யார் பார்க்கறாங்களே இல்லையோ, இப்ப கல்யாணத்துக்கு போனா நம்ம கட்டிட்டு இருக்கிற புடவை தெரியணும்னு போறோம்ல, அது கவரிங்கா தான் இருக்கும். அது பேசணும்னு சொல்றல, போய் கூப்பிட்டு வாண்டட பேசுவோம். அந்த அக்கா அது வேலையா போயிட்டு இருக்கும். அது கூப்பிட்டு நம்ம புடவையை பார்க்கணும், நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கணும். அவங்க கண்ணை குத்துற மாதிரியே பார்ப்போம். நம்ம மோதிரம் போட்டுக்கிறது கண்ணை குத்துற மாதிரியே பேசுவோம். அவங்க பார்க்கணும்னு இது வரைக்கும் செஞ்சிருக்கிறோம். இனி நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை பார்க்கணும். மனுஷனுக்காக அவன் பார்க்கணும் என்பதற்காக அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு நம்ம கடனை கட்சி அவங்க ஆட்டுக்கறி தான் பிடிக்கணும் போய் கடனை வாங்கி ஆட்டுக்கறி வாங்கி விட்டு போட்டோம். 2வது வாரம் 3வது வாரம் போனே எடுக்க மாட்டேன்டா, அது வேற. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு தீர்மானம் எடுங்க. அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிக்கணும், இனி இயேசுவை தான் பிடிக்கணும். மனுஷனை பிடிக்காதீங்க. அது பணக்காரனா கூட இருக்கட்டும், கூப்பிட்டதே போன் பேல 10,000 ரூபாய் போடுறவனா கூட இருக்கட்டும். இன்னைக்கு நாம பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர். அதுதான் அழகா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோ. நம்ம வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஒரே அவரை மட்டும் காரணம் காமி. ஏசப்பா நீங்க தான் காரணம். சொல்லுங்க, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நடக்கிறது ஆசீர்வாதமா இருக்கிறதாலும் பரவாயில்ல, நான் தாழ்ந்தாலும் அதுக்கு காரணம் யாரு? வீட்டுக்கார பத்தி சொல்றல, யோ நீ வேலைக்கு போயிருந்தா அந்த கடன்காரன் என்ன திட்ட மாட்டான்னு சொல்றல, காரணம் காமிக்கிறல. இந்த மாசம் நீ வேலைக்கு போயிருந்தா அந்த செலவை நீ பண்ணாம இருந்தா இதை நான் கொடுத்துருப்போன்றல. இனி நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க, யாரு? அப்பாதான். அவரை கை காமிங்க. ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரி தான் நான் வாழுறேன், நீங்க விரும்புற மாதிரி தான் நான் நடக்கிறேன், நீங்க எதை என் வாழ்க்கையில செய்யணும்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்களோ அதன்படி தான் நான் செய்யறேன். அப்ப என் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு காரணம் யாரு? நீங்க. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, அவங்க ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு காணப்படும்படி வாழ்கிறவங்க வாழ்க்கையில உங்களை விரோதிக்கிறவங்க ஒண்ணும் இல்லாம. அடுத்த வார்த்தை சொல்லுது 12வது வசனம், உன்னோடு போராடினபடி தேடியும் காணவே மாட்டேன். சொல்லுங்க, நமக்கு நம்ம நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக அவங்க 10,000 20,000 கொடுத்து சூனியம் பண்றாங்க. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஆமே, நமக்கு நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு 10,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றாங்க? மந்திரம் பண்றாங்க. இப்ப ஒரு முறை பண்றாங்க, நடக்கல. 2வது முறை பண்றாங்க, நடக்கல. 3வது முறை பண்றாங்க, நடக்கல. அப்படின்னா நாம என்னவா இருக்கணும்? அப்படின்னா நம்ம ஜெபத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதும் இல்ல, யாக்கோபு விரோதமாய் மந்திரமாய். அப்போ நம்ம இருக்க வேண்டிய நிலைமையில நம்ம சரியா இருப்பதற்கு இன்னைக்கு நம்ம இந்த 12வது மாசம் ஒரு தீர்மானம் எடுங்க. அப்ப அவங்க 10,000 கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியா தேடியும், சொல்லுங்க, தேடியும். இப்ப நாம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். எப்படி வாய்ப்பு கொடுக்கிறோம்? அவங்க செய்யற மந்திரம் நம்ம வாழ்க்கையில பழிப்பதற்கு நம்ம அனலாவும் இல்ல, குளிராவும் இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. அப்ப இவைகள் நம்ம வாழ்க்கையில பழிக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அனல் கம்மியா இருக்கிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கம்மியா இருக்குது, அபிஷேகம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அப்ப இவைகளை சரிப்படுத்திக் கொண்டா நம்ம வாழ்க்கையில அவங்க தேடியும் காண மாட்டீங்க. ஐயோ, இன்னைக்கு நிறைய பேருக்கு மந்திரம் பண்றவங்க யாருன்னு தெரியும், வில்லன் யாருன்னு நமக்கு தெரியும். சில பேருக்கு வில்லன் யாருன்னு தெரியும். அவங்க நினைக்கிறாங்க நம்ம செய்யறது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு. ஆனா வில்லனே நமக்கு யாருன்னு தெரியும். ஆமாவே இல்லையா? இப்போ அதுதான் நம்ம ஐயா இப்போ செய்கிற காரியம். ஐயா சொன்னால் அது நம்ப மாட்டாங்கன்றதுக்காக தான் அவங்களே என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கள பேச வைக்கிறார். ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம். அவங்க சொல்லி கொடுத்துருக்கிற வார்த்தை என்னன்னா, அக்கா கொடுக்குற அந்த கீரையை நீ சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன்னு கொடுத்துருக்குறாங்க.
அப்போ அதனுடைய அர்த்தம் அப்போ தெரியல. அப்போ அதை வாந்தி எடுக்கும் போது அந்த கீரை வருது. அப்ப சொல்றாரு, இத அவங்க சொன்னாங்க, அதை சொல்லியே இந்த கீரை சாப்பாடு எடுக்க போட்டாங்க. அதுவும் தொடர்ந்து போடுறவங்கள கூப்பிட்டு வாண்டடா கூப்பிட்டு போட்டுருக்குறாங்க. அக்கா போடுற அந்த சாப்பாடை நீ சாவுற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன், அதை மறக்காம அன்னைக்கு சொன்னாங்க. அந்த அக்கா போட்ட கீரை சாப்பாடு இல்ல, நமக்கு விரோதமா என்ன வேணா எழும்பட்டுங்க. அந்த வார்த்தை வாசிங்க, திரும்ப வாசிங்க. 12வது வசனம். உன்னோடு யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள சொல்லுங்க, இனி நான் தேடினாலும் அவங்க காண மாட்டாங்க. அப்படின்னா மந்திரவாதி நல்லா இருக்கட்டுமா, 10,000 வாங்கி நம்ம மூலமா ஒரு ஆளு நல்லா இருக்கட்டுமே, இல்ல ஒரு ஆளு நல்லா தான் இருக்கட்டுமே. இத்தனைக்கும் நமக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணவங்க யாருன்னா நம்மள பேர் கடங்காரம் தான். அதுக்கு மட்டும் எங்க காசு வருதுன்னு தெரியல. ஒரு லோனு கட்டின ஒரு 1,500 ரூபாய் கொடுனா அதுக்கு கொடுக்காது, ஆனா 10,000 ரூபாய் எண்ணி மந்திரவாதிக்கு மட்டும் கொடுக்குது. அது என்ன லிஸ்ட்னு தெரியல. சரி போய் போகட்டும். அப்போ இந்த 12வது மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்கு காணப்பட்டா ஆண்டவர் உங்களுக்கு காணப்படுவார். ஆண்டவர் காணப்பட்டா உன் சிறையிருப்பு, உன் எரிச்சல், உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள். 13வது வசனத்தை சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீ பயப்படாத. வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குதோ பரவாயில்ல, பயப்படாத, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். அதுதான் ஏசா சொல்றாரு, ஆண்டவரே பலமுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அப்ப நாம ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் நம்மை பார்க்கும்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். இந்த கட்சிக்காரன் வந்தா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கட்சிக்காரங்க வந்தா வீட்டுல இவங்க நம்ம கட்சிக்காரன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கட்சிக்காரங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே கொடி பறக்கும், ஊரை வீட்டில் சொருகி வச்சிருப்பாங்க, கொம்பை கொடி பறக்கும். ரெண்டாவது அவங்க பேர் என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ அது மனுஷன் பார்க்கிற மாதிரி. இப்போ ஆண்டவர் நம்மை பார்க்கும்படி நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? இன்னும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் காணப்படாமல் இருப்பதற்கு இன்னும் செத்து போன போட்டோ வச்சு மாலை போட்டுட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அடக்கம் பண்ணும் போது நம்ம என்ன சொல்லி அடக்கம் பண்றோம்? ஆண்டவரே இவர்களை நாங்க விதைக்கிறோம். ஆண்டவரே வருகையில மரித்தவர்கள் முதலா என்ன பண்ணிருப்பாங்க, எழுந்திருப்பாங்கன்னு விதைக்கிறோம். ஆனா நாம என்ன பண்றோம், இவங்க தான் என் சாமி, என் தெய்வம், என் குல தெய்வம். நீ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க, போட்டோ பார்த்து கேட்பாங்க, நீ இருந்து கூடவா இது நடக்குது? அவர் இருந்துட்டா நடக்காது, அவர் எங்கிறாரு? அப்போ ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருப்பதற்கும் சில தடைகள் இருக்குது. சில தடைகள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வருவதற்கு நம்ம என்னவெல்லாம் செய்யணுமோ அதை நம்ம செய்வதற்கு முயற்சி எடுங்க. அவர் ஆயத்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது சொல்லுங்க, அவருக்கு பெரிய ரொம்ப பிடிக்கும். நாம தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாது என்பது சில தடைகளை வச்சிருக்கிறோம். ஜபம் பண்றது இல்லை, நம்ம வீடு பரிசுத்தமா இல்லை, நாம பரிசுத்தமா இல்லை, நம்ம வார்த்தை பரிசுத்தமா இல்லை, நம்ம ஜீவியம் பரிசுத்தமா இல்லை. அப்ப இவையெல்லாம் இல்லை, ஆனா நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஒரு தீர்மானம் விடுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென். 14வது வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ அற்பமா மனுஷன் நினைக்கிறான், அற்பமா தான் நினைக்கிற, பரவாயில்ல. ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். எந்த மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, இன்னைக்கு நிறைய பேர் மனுஷரை நம்பி ஆண்டவரை விட்டது தான் நிறைய பேர், உலகத்தை நம்பி ஆண்டவரை விட்டவங்க தான் நிறைய பேர். இனி கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இனி எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்க தான், நீங்க எனக்கு காணப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே முழங்கால் படிட்டு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே